வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உன்னத அந்தஸ்தை பெறுகிறோம். அன்று முதல் நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு ஆரம்பித்து விடுகின்றது. அவரோடு பேச ஆரம்பிக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க ஆரம்பிக்கின்றோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நம் குணநலன்களில் சுவாப அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கும். இதைத்தான் தெய்வீகத்தில் வளருதல் என அழைக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளான பின்பு இந்த வளர்ச்சி நமக்குள் சீராக காணப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. சபைகளில் பலவிதமான ஊழியங்களை குறித்து பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது பலவிதமான ஊழியங்களை நாம் வளர்வதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என பவுல் எழுதுகின்றார். நாம் வளர வேண்டிய அவசியத்தை பவுல் இங்கே வலியுறுத்துகின்றார். ஓடி ஆடி விளையாடும் வயதில் உள்ள 6 வயது குழந்தையிடம் தாய் அடுத்த அறையிலுள்ள ஒரு பொருளை எடுத்து வர சொல்கிறார்கள். அந்த குழந்தை நடந்து போகாமல் தரையில் தவழ்ந்து சென்றால் அந்த தாய் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நம் ஆண்டவரும் நாம் அவருடைய தெய்வீக பண்புகளில் வளரவில்லை என்றால் எவ்வளவு வருத்தப்படுவார். தெய்வீக பண்புகளில் வளர வேதம் காட்டும் 3 காரியங்களை இன்று தியானிக்கலாம். முதலாவது, கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வது கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். வேதம்தான் எனக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ்வது, எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது, எப்படி பிறரை நேசித்து வாழ்வது, எப்படி ஜெபிப்பது, எப்படி ஆண்டவரை புரிந்து கொள்ளுவது, எப்படி ஊழியம் செய்வது, இவை அனைத்திற்கும் பதில் வேதத்தில் உண்டு. நேரம் எடுத்து படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கை கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல். நாலேஜ் மஸ்ட் பிகம் ஆக்ஷன், தியரி மஸ்ட் பிகம் ப்ராக்டிஸ். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என 2 தீமோத்தேயு 3:14 பவுல் இளம் ஊழியரான தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றார். மேலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என விசுவாசிகளுக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே எழுதுகிறார். இயேசு தன் நீண்ட மலை உபதேசத்திற்கு பிறகு மணலின் மேல் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்கள் ஓமையில் கீழ்ப்படிதல்தான் பலமான அஸ்திபாரம் என குறிப்பிடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமல் வளர்ச்சி இல்லை. கீழ்ப்படியும் போதுதான் நாம் விசுவாச வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். மூன்றாவதாக, கனி கொடுக்க வேண்டும். கற்றுக்கொண்டு கை கொண்டு வாழ்தலின் விளைவு தெய்வீக சாயலை நமக்குள் கொண்டு வரும். கனி கொடுக்கும் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலித்து வாழும் வாழ்க்கை. நாலேஜ் மஸ்ட் பிகம் ஆக்ஷன், தியரி மஸ்ட் பிகம் ப்ராக்டிஸ் அண்ட் தியாலஜி மஸ்ட் பிகம் அவர் லைஃப். வேத அறிவு நம் வாழ்க்கையாக வேண்டும். ஜென்ம சுவாப நிலையிலிருந்து விடுதலையாகி தெய்வீக சுவாபமுடையவர்களாய் மாறுவதுதான் கனி கொடுக்கும் வாழ்க்கை. இதுதான் நம் வளர்ச்சிக்கு அடையாளம். இந்த தெய்வீக சுவாப வளர்ச்சி சீராக நம்மில் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக, நடத்துவாராக. கற்றுக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள், கனி கொடுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.